HDFC வங்கியிடமிருந்து முக்கிய அறிவித்தல். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விசேட வட்டி வீதம், அரச வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718-800-999. இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் ஷைலானி மயில்வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். மினுவாங்கொட கொத்தனி கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1900 அதிகரித்துள்ளது. இதுவரையில் கொழும்பில் இனங்காணப்பட்ட தொற்றாளர்கள் மினுவாங்கொட கொத்தனி தொற்றாளர்களுடன் தொடர்பு பட்டவர்கள் என ராணுவ தளபதி கூறுகிறார். கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பணியாளர்களின் நலனுக்காக விசேட வேலை திட்டம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு புதிய பணிப்பாளர் நியமனம். முன்னாள் ஜனாதிபதி உயிர்த்த ஞாயிறு தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் ஆஜர். கொட்டிக்காவத்து பிரதேசத்தில் 10 கிலோகிராம் ஹெரோயின் கைப்பற்றல். கொரோனா சிகிச்சைக்காக பயன்படுத்திய 4 பிற நோய்களுக்கான மருந்துகள் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவிப்பு. மினுவாங்கொட கொரோனா கொத்தனியுடன் தொடர்பு உடையவர்களின் எண்ணிக்கை தற்சமயம் 1901 உயர்வடைந்துள்ளது. கோவிட்-19 தொற்று பரவலை தடுப்பதற்கான தேசிய செயல்பாட்டு மத்திய நிலையம் இதனை அறிவித்துள்ளது. இவர்களுள் 1041 பேர் ஆடை தொழிற்சாலையின் பணியாளர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனையவர்கள் அவர்களுடன் நெருங்கி பழகியவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே இன்றைய தினம் 108 பேர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வீடு திரும்பியுள்ளார்கள். 86 ராணுவ தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் 9415 பேர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தலில் உள்ளனர். நேற்றைய தினம் 7675 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. கோவிட் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பணியாளர்களுக்கான நலத்திட்டம் ஒன்றுக்கான விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். எமது நிலையத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் கொரோனா தொற்று பரவல் குறைவடையும் போது வெளிநாட்டில் உள்ள பணியாளர்களை அழைத்து வரும் நடவடிக்கை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் புதிய பணிப்பாளராக சிரேஷ்ட போலீஸ் அலுவலர் PND சொய்சா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இதற்கு முன்னர் சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவின் பணிப்பாளராக கடமையாற்றினார். குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக இருந்த சிரேஷ்ட போலீஸ் அலுவலர் ARPJD அல்விஸ் பயங்கரவாத ஒழிப்பு மற்றும் விசாரணை பிரிவின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த வெற்றிடத்திற்கு PND சொய்சா நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்று ஆஜரானார். இவர் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்து சாட்சியம் அளிக்கவே அங்கு ஆஜராகியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விசேட வட்டி வீதம், அரச வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718-800-999. செய்திகள் தொடர்கின்றன. கொட்டிக்காவத்து பிரதேசத்தில் வாகனங்கள் திருத்தும் இடம் ஒன்றில் இருந்து 10 கிலோகிராம் ஹெரோயின் இன்று அதிகாலை மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கொழும்பு குற்ற
பிரிவினரால் தடுப்பு காவல் உத்தரவு பெற்றிருந்த சந்தேக நபர் ஒருவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய இந்த ஹெரோயின் தொகுதி கைப்பற்றப்பட்டது. கொழும்பு மாவட்ட மக்களை COVID-19 இருந்து பாதுகாப்பதற்காக பல வேலை திட்டங்கள் தற்சமயம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட ஆணையாளர் பிரதீப் யசரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரத்தில் குடிசைவாசிகளிடம் சென்று PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பல நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக அவர் குறிப்பிட்டார். மத்திய பஸ் தரிப்பு நிலையம், சந்தைகள் உள்ளிட்ட பகுதிகளில் எழுந்தமான முறையில் நபர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களிடம் PCR பரிசோதனைகள் செய்யப்படுவதாகவும் சுவாரதி நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்டு அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தொலைபேசி ஊடாக கலந்து கொண்ட ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா, அக்டோபர் 3 தொடக்கம் இதுவரையில் கொழும்பில் இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் அனைவரும் மினுவங்குட கொத்தனி தொற்றாளர்களுடன் தொடர்பு பட்டவர்கள் என தெரிவித்தார். தேசிய அடையாள அட்டைகளை ஒரு நாள் வழங்கும் சேவை அக்டோபர் 23 வரை இடைநிறுத்தப்படுவதாக ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. COVID-19 பரவலை கட்டுப்படுத்தும் முகமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் விஜானி குணதிலக தெரிவித்தார். பத்திரமுல்லையில் உள்ள பிரதான அலுவலகம் மற்றும் அனைத்து மாகாண அலுவலகங்களும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை மூடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நவராத்திரி விரதம் ஆரம்பமாகியுள்ளது. இது இந்துக்கள் சக்தியை அன்னையின் வடிவில் வழிபடும் விரதமாகும். இன்று தொடக்கம் 9 நாட்கள் சக்தியை வீரத்தின் வடிவமான துர்க்கையாகவும், செல்வத்தின் வடிவமான லட்சுமியாகவும், கல்வியின் வடிவமான சரஸ்வதியாகவும் விரதமிருந்து வழிபடுவது வழக்கமாகும். 10ஆம் நாள் விஜயதசமி. அன்றைய தினம் ஏடு தொடங்குதல் முதலான சுப காரியங்களை ஆரம்பிப்பது வழக்கம். நவராத்திரியுடன் இணைந்ததாக கொலு வைத்தல் முதலான பாரம்பரியங்களும் இடம்பெறும். நவராத்திரி விரதம் இந்தியா, பங்களாதேஷ், நேபாளம் போன்ற நாடுகளிலும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமாக இருந்தாலும் இம்முறை COVID-19 பரவலை கருத்தில் கொண்டு கொண்டாட்டங்கள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. HDFC வங்கியிடமிருந்து முக்கிய அறிவித்தல். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விஷேட வட்டி வீதம், அரச வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718 800 999. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள சேவைகளை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் மீண்டும் வழமைக்கு கொண்டுவர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. COVID-19 பரவலை தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி முதல் நரகன்பிட்டி மற்றும் வேரகர மற்றும் கம்பகாவில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் சேவைகள் வழமைக்கு வருவதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட அலுவலகங்களுடனான இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு சேவைகளை பெறுவதற்கான முற்பதிவுகளை மேற்கொள்ளுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கொரோனா வைரஸ் பரவலை தொடர்ந்து பொதுமக்கள் சேவைகள் தொடர்பில் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் குறிப்பிட்ட சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக திகதியொன்றையும் நேரமொன்றையும் ஒதுக்கிக் கொண்டு உரிய அலுவலகத்திற்கு வருகை தருமாறு திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்போது அந்தந்த அலுவலகம் அமைந்துள்ள மாவட்டத்திற்கு ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டால் மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகள் வழங்கப்படும் என திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். கொரோனா சிகிச்சைக்காக பயன்படுத்திய 4 பிற நோய்களுக்கான மருந்துகள் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் டெம்டெசிவிர், ஹைட்ராக்சிக்ளோரோகுயின், லோபினவிர் மற்றும் இண்டபெரான் ஆகிய மருந்துகளை கொண்டு பல நாடுகளில் பரிசோதனைகளை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளது. எனினும் உயிரிழப்பு, சுவாச கோளாறு மற்றும் வைத்தியசாலையில் தங்கியிருப்பது போன்றவற்றில் குறித்த மருந்துகள் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது.
இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த கடும் மழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 48 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. புனே, சோலாப்பூர், சாங்லி, சதாரா, கோலாப்பூர் ஆகிய மாவட்டங்கள் கடும் மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. பல ஊர்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் புனே, அவுரங்காபாத் மற்றும் கொங்கன் மாவட்டங்களில் மாத்திரம் மழை வெள்ளத்தால் 48 பேர் உயிரிழந்தனர். குறித்த மாவட்டங்களைச் சேர்ந்த 20,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேறி முகாம்களில் வசிப்பதாகவும் இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. அக்கா, பூ கொஞ்சம் பிச்சுக்கவா? சரி, பிச்சுக்கோ. மரம் இங்க இருந்தாலும் பூ யாருக்கும் சொந்தம் இல்ல. எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம வர்க்குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. மன்னார் மாவட்டத்தில் நண்டு வளர்ப்பை விருத்தி செய்யும் வேலை திட்டம் இடம்பெறுகிறது. தெரிவு செய்யப்பட்ட 26 பயனாளிகளுக்கு மானிய அடிப்படையில் தலா 5 லட்சம் ரூபாய் இதற்கென வழங்கப்படவுள்ளது. நக்டா நிறுவனத்தின் ஆலோசனைகளுக்கு அமைவாக இந்த நிதி கட்டம் கட்டமாக வழங்குவதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நடவடிக்கை எடுத்துள்ளார். வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டும் இல்ல, வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம வர்க்குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். இந்தியன் பிரீமியர் லீக் போட்டித் தொடரில் இன்றைய தினம் 2 போட்டிகள் இடம்பெறவுள்ளன. முதல் போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகளுக்கு இடையில் இடம்பெறவுள்ளது. இந்த போட்டி துபாயில் பிற்பகல் 3:30 ஆரம்பமாகும். இதனிடையே டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டி இரவு 7:30 அளவில் சாஜாவில் ஆரம்பமாக உள்ளது. பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்டை பார்த்திருப்ப, சாக்லேட்டை பார்த்திருப்ப, ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். COVID-19 தொடர்பாக தவறான தகவல் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு யூடியூப் இணையதளம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் பிரகாரம் கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்துகள் பற்றிய தவறான விடயங்கள் அடங்கிய காணொளிகளை தளத்திலிருந்து நீக்கிவிடப் போவதாக யூடியூப் நிறுவனம் கூறுகிறது. உலக சுகாதார ஸ்தாபனம் உள்ளிட்ட அமைப்புகளின் கருத்துக்களுக்கு முரணாக அமையக்கூடிய காணொளிகள் நீக்கப்படும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும். மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் பாதுகாப்பு அங்கிகள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய ஒரு தொகுதி பொருட்களை அமெரிக்கா இலங்கைக்கு வழங்கியுள்ளது. சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சியிடம் அமெரிக்க தூதுவர் அலைனா பி டப்ளிட்ஸ் இவற்றை கையளித்துள்ளார். 1,91,000 அமெரிக்க டாலர் பெறுமதியான பொருட்களே இவ்வாறு கையளிக்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா தொடர்ந்தும் தனது பங்களிப்பை வழங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. எல்ஓஎல்சிக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. எல்ஓஎல்சியிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம். காலநிலை அறிக்கையினை உங்களுக்கு வழங்குவது சிஐபி ஜனஜய வாசனா 15ஆம் கட்டம் ஆரம்பம். அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தெரிவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு 40% வரை கழிவு. இன்றே சிஐபிக்கு வாருங்கள். யாழ்ப்பாணம், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களின் ஒரு பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இதேவேளை நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது காணப்படும் மழையுடனான வானிலையும் காற்று நிலவையும் அடுத்த சில நாட்களில் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். அனுசரணை வழங்கியது சிஐபி ஜனஜய வாசனா 15ஆம் கட்டம் ஆரம்பம். அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தெரிவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு 40% வரை கழிவு. இன்றே சிஐபிக்கு வாருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மினுவாங்குட கொத்தனி கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1900 அதிகரித்துள்ளது. இதுவரையில் கொழும்பில் இனம் காணப்பட்ட தொற்றாளர்கள் மினுவாங்குட கொத்தனி தொற்றாளர்களுடன் தொடர்பு பட்டவர்கள் என ராணுவ தளபதி கூறுகிறார். கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பணியாளர்களின் நலனுக்காக விசேட வேலை திட்டம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு புதிய பணிப்பாளர் நியமனம். முன்னாள் ஜனாதிபதி உயிர்த்த ஞாயிறு தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் ஆஜர். கொட்டிக்காவத்த பிரதேசத்தில் 10 கிலோகிராம் ஹெரோயின் கைப்பற்றல். கொரோனா சிகிச்சைக்காக பயன்படுத்திய 4 பிற நோய்களுக்கான மருந்துகள் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவிப்பு. இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் மாலை 6 மணிக்கு இடம்பெறும்.